ஃப்ரெண்ட்ஸ், ஃபைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்க்குறோம். இப்போ வந்து இந்த ரீடிங்கில் பாபா வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன எதிர்பார்த்துட்ருக்கீங்க, அதில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்ன, அதுக்கு பாபா வந்து கைடன்ஸ் என்ன கொடுக்குறாரு, என்ன பிளெஸிங்ஸ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். இந்த கைடன்ஸ் பார்க்குறவங்க, இந்த ரீடிங் பார்க்குறவங்க உங்களுக்கு கொஞ்ச நாளாகவே கொஞ்சம் ஹில்னஸ், அதாவது உடல் ரீதியான மற்றும் அது மனசுலேயும் பிரச்சனைகள் இருக்குது. உடல் ரீதியான கை கால்களில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம், கண்ணில் ப்ராப்ளம் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் யாருக்காவது தொடர்ந்து இருந்துச்சுன்னா அது எல்லாமே சரியாக போகுது சொல்கிறாரு. அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹீலிங் மெடிடேஷன்லாம் தேவைப்படுது கைஸ். அதை நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கான அந்த பிளெஸிங்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் லவர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட அந்த உங்களோட பாண்டிங் வந்து இன்னும் கொஞ்சம், அதாவது பிரேக்கப்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கூட அதெல்லாம் சரியாகி நெக்ஸ்ட் லெவல், அதாவது உங்களோட பாண்டிங் வந்து லைஃப் லாங் நீடிக்கிற மாதிரி ஸ்ட்ராங் ஆக போகுது. ஓகேங்களா? வேறு என்ன விஷயம் சொல்கிறாங்க, என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க பார்க்கலாம். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு சிலருக்கு பிரேக்கப்ஸ் இருக்க மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ரீஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஹீலிங் இது வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கொஞ்ச நாளில் சரியாகும் போது கண்டிப்பாக ரீஜாயின் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் வந்து வெளி ஊர்களுக்கு போகலாம், இல்லைனா வெளிநாட்டுக்கு கூட நீங்கள் வந்து ஷிஃப்ட் ஆகலாம். மோஸ்ட் ஆஃப் வந்து வெளிநாட்டுக்கு போகிற மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை அமைய போகுது. ஸோ இப்போ உங்களுக்கான சோல்மேட் ரிலேஷன்ஸ், உங்களுக்கான அந்த சோல்மேட் நியூக்கான ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகேங்களா? ரீஜாயினிங்கும் இருக்குது. யாருக்காவது வந்து ரீகன்சிலேஷன்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து சக்ஸஸ் இருக்குது. ஓகேங்களா? கண்டிப்பாக வருவாங்க உங்களோட பர்சன், உங்களுக்கான பர்சன். அது வந்து மெயில் எனர்ஜியாக இருக்கலாம், இல்லைனா ஃபீமேல் எனர்ஜியாக இருக்கலாம். ஓகேங்களா? இப்போது இந்த ஹீலிங் சொன்னேன் இல்லைங்களா, இந்த 7 சக்ராஸ் ஹீலிங் இம்பேலன்ஸில் இருக்குது. உங்களுக்கு செலிப்ரேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து சொசைட்டியில் ஒரு நல்ல போஸ்டிங்கில், நல்ல ஒரு பொசிஷனில் வரக்கூடிய அந்த இதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் உங்களுக்கு இருக்குது கைஸ். நீங்கள் பண்ணிக்க வேண்டியதை உங்களை வந்து நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். ஸோ வர பிளெஸிங்ஸை நீங்கள் ஈர்க்கிறதுக்கு நீங்கள் பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்கணும் இல்லையா? அதுக்கு தான். அது ஏன் உங்களுக்கு இப்படி இம்பேலன்ஸ்ட் ஆச்சுன்னா, இந்த உறவுகள்னால ஏற்பட்ட அவங்க வந்து எதுவும் மிச்சம் வைக்கல உங்களுக்கு. எல்லாத்தையும் வந்து எல்லா விதத்திலும் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய சவாலாக இருந்திருக்காங்க. உங்களை டவுன் பண்ணியிருக்காங்க எல்லா விதத்திலும். அவங்கள சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே. ஸோ இதை நினச்சி நீங்கள் ரொம்ப ஒரி பண்ணியிருக்கீங்க. அதனால தான் உங்கள் மைண்ட் அளவில் அந்த டிஸ்டர்பன்ஸ், இது கூட நான் சொன்னது வந்து ரொம்ப வந்து தனிமையாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க. ஒரு சிலருக்கு கால்களில் ப்ராப்ளம் இருக்கலாம், ஒரு சிலருக்கு கண்கள் சம்மந்தமான ப்ராப்ளம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். அதெல்லாம் இருந்தால் கூட சீக்கிரமே விரைவில் அது சரியாகும்னு சொல்கிறாரு. ஹீலிங், அதாவது நீங்கள் வந்து மெடிடேஷன் தெரிகிறவங்க மெடிடேஷன் பண்ணுங்கள், ஹீலிங் தேவைப்படுறவங்க ஹீலிங் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த பிரச்சனைகள்லாம் ஒரு தேர்ட் பார்ட்டினால் நடந்த விஷயங்களாக தெரியுது கைஸ். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஹூண்டிங் உங்களுக்கு வந்து உங்களை வந்து நெக்ஸ்ட் லெவல் போகாத அளவுக்கு உங்களுக்கு வந்து பிளாக்கேஜ் இருக்குது. இதுக்கு காரணம் வந்து தேர்ட் பர்சன். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பாபா வந்து சரி பண்ணுறாங்க. இப்போ வந்து இப்போ நீங்கள் லவர்ஸாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து உங்களோட பர்சன்கிட்டேருந்து ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது நெக்ஸ்ட் லெவல் போயிட்டு ஒரு நல்ல செலிப்ரேஷன்ஸில் முடியும். ஓகேங்களா? உங்களுக்குள்ள ஒரு நல்ல இணக்கமான ஒரு ஸ்டெபிலிட்டியான லைஃப் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. ஸோ அதுக்கான ஃபேமிலி செலிப்ரேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகே, இது வந்து நியூவாக மேரேஜ்க்காக பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, இல்லைனா வந்து லவர்ஸாக இருந்தாலும் சரி, இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து பிரேக்கப்ஸில் இருக்கீங்க, அவங்க வந்து ரீஜாயின் பண்ண போகிறாங்க அப்படின்னாலும் அந்த எய்ம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து நடக்கும். இந்த சூழ்நிலை இது வந்து அந்த பழைய சூழ்நிலையிலேருந்து ஒரு புதிய ஒரு நியூ பிகினிங்ஸ், நியூ சிச்சுவேஷன் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அதை வந்து எடுக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அதையும் சொல்லிட்டார். ஓகேங்களா? நீங்கள் உங்களோட சூழ்நிலையை நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வெளியில் வரலாம். அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா இங்கே காசிப் போயிட்டுருக்கு. உங்கள் ஃபேமிலியில் வந்து சில பேருக்கு அந்த
ரீஜாயின் பண்ணுறீங்க இல்லையா, ரீகன்சிலேஷன்ஸ்லாம் நடக்குது இல்லை, அங்கே இந்த இது இருக்குது. ரெண்டாவது, சில பேர் வந்து மோஸ்ட் ஆஃப் இந்த கார்டு வழியாக நான் பார்க்கும் பொழுது நியூ புதுசாக கல்யாணத்துக்காக ட்ரை பண்ணுறவங்க, லவ்வர்ஸ், அந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. லவ்வர்ஸ்க்கு ஏதாவது பிரேக்கப் இருந்தாலும் அது சரியாகுது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஏதாவது பிரிவுகள் இருந்தாலும் சரியாகுது. உடல் ரீதியான மன ரீதியான ப்ராப்ளம்ஸ் ஒரு சிலருக்கு காமிக்குது, அதுவும் வந்து சரியாகுது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணிக்கணும்னு நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? மெடிடேஷன் பண்ணுங்கள். மெடிடேஷனில் உங்களுக்கு சரியாக வரலன்னா ஹீலிங் தெரிஞ்சவங்கக்கிட்ட ஹீலிங் பண்ணிக்கோங்க. 7 சக்ராஸ் சாராஸ் வந்து கிளன்சிங் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த ஃபேமிலி ட்ராமாஸ்லேருந்து வெளியே வந்துடுங்க. இது முக்கியம். இதுலேருந்து வெளியே வந்துடுங்க. இதுலேருந்து வெளியில் வந்தீங்கன்னா உங்களுக்கான நியூ பிகினிங்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், உங்களோட எண்ணங்கள், நீங்கள் ஏதாவது ஒரு ஜாப்க்காகவோ இல்லை உங்களோட லைஃப்காக நீங்கள் எடுத்து செய்ய போகிற அந்த விஷயங்களை வந்து நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக முடிக்க முடியும். ஓகேங்களா? உங்களோட இன்ட்யூஷனை கேட்டு நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஏன்னா உங்களோட இன்ட்யூஷன் பவர் சிலருக்கு ரொம்ப வீக் ஆகிட்டுருக்கு. நீங்கள் ஹை பிரிஸ்டர்ஸ் வந்திருக்காங்க, உங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. உங்களுக்கான அந்த ஃபைனான்ஷியல் சப்போர்ட், நீங்கள் ஏதாவது ஜாபுக்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். நீங்கள் வந்து மூன் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இதுதான் அவரோட ஜட்ஜ்மெண்ட். உங்களுக்கு கார்டியன் ஏஞ்சல் சப்போர்ட்டிவாக இருக்காங்க. நீங்கள் வந்து யாராவது வந்து இப்போது கருப்பசாமி அந்த மாதிரிலாம் அப்படி வழிபாடு பண்ணுறீங்க, உங்கள் குலதெய்வம் வழிபாடு அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னா அவரோட சப்போர்ட் பாண்டிங் உங்களுக்கு நல்லா இருக்குது கைஸ். ஒரு சிலர் வந்து இந்த ரீடிங் பார்க்குறவங்க ஸ்பிரிச்சுவாலிட்டியில் கொஞ்சம் இன்வால்மெண்ட் இருக்குது. உங்களுக்கு ஒரு இன்ட்யூஷன் மாதிரி உங்களுக்கு தெரியும். சில விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது இது நமக்கு வந்து சரியாக இருக்கும், சரியாக இருக்காது அப்படின்ட்டு சில பேர் வந்து ரொம்ப உங்களுக்குள்ள சில ரகசியங்கள்லாம் கூட இருக்கும், வெளியில் சொல்ல மாட்டீங்க. ஓகேங்களா? வெளியில் சொல்ல மாட்டீங்க, உங்கள் மனசோடு வச்சுக்குவீங்க. உங்களுக்குள்ளே ஒரு இம்பேலன்ஸ்டான சுச்சுவேஷன்ஸ் வரும்போது அதுக்கு காரணம் என்னென்னா மூன் எனர்ஜி கம்மியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒரு நல்ல இன்ட்யூட்டிவான அந்த மாதிரி ஒரு பர்சன் தான். நீங்கள் ஏன் டவுன் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மூன் எனர்ஜி லெவல் கம்மியாகுது, ஃபியர் அதிகமாகுது. உங்களோட சப்கான்ஷியஸில் ரெக்கார்ட்ஸ் பதிவாயிடுச்சு. ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாம், இந்த தேர்ட் பார்ட்டி இஷ்யூ இதெல்லாம் வந்து உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. அதனால தான் இங்கே வந்து ஹீலிங் தேவைப்படுது. இந்த இடத்துல உங்களுக்கு செலிப்ரேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் ஹீலிங் பண்ணிக்கிட்டிங்கன்னா செலிப்ரேஷன்ஸ் நல்லா உங்களுக்கு, நீங்கள் வந்து சொசைட்டியில் ஒரு எனர்ஜெட்டிக்கான பர்சன், நீங்கள் வந்து என்னவா ஆகணும். இப்போ ஒரு சிலருக்கெல்லாம் எய்ம் இருக்கும், நான் பெரிய சிங்கர் ஆகணும், இல்லைனா நான் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் ஆகணும், ஏதோ விஐபி ஆகணும், இல்லைனா நான் பொலிட்டிஷியன் ஆகணும், ஒரு நல்ல பெரிய ஆளாகணும், அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா, இல்லை எக்ஸாமினேஷன்லாம் ஏதாவது எழுதிட்டு இருக்கீங்க, அதில் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் ஏதாவது பண்ணிகிட்ருக்கீங்க, அதில் ஒரு பெரிய லெவல் பண்ணணும், அச்சீவ் பண்ணணும் அப்படிலாம் நினச்சிங்கன்னா ஒரு செலிப்ரிட்டிக்கு ஆகக்கூடிய அந்த இது எல்லாமே உங்களுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் நீங்கள் பண்ணிக்க வேண்டியது இந்த 2 விஷயங்கள். இந்த ஃபியர்லேருந்து வெளியில் வரணும், இதை நீங்கள் வந்து பூஸ்ட் பண்ணிக்கணும் உங்களை. ஓகேங்களா? ஒரு சிலர் வந்து நீங்கள் அந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் வரணும்னா நீங்கள் சீக்கிரமே அதுலேருந்து வெளியில் வர போகிறீங்க. நீங்களும் முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் மைண்ட் அளவில் இருக்கிற அந்த பிரச்சனையை சரி பண்ணிங்கன்னா உங்களோட உடல் அளவில் இருக்க பிரச்சனை எல்லாமே கிளியர் ஆகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களை நீங்கள் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா விஷயங்களையும் நீங்கள் ஈர்க்க முடியும். ஓகேங்களா? இதுதான் நான் சொன்ன விஷயங்களே தான் ஜட்மெண்ட்டாக அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டார். நீங்கள் ப்ளஸ் பண்ணியிருக்கீங்க, ப்ளஸ் வரும், மைனஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் வரும். இதுதான் இங்கே ஐப்ரிஸ்டர்ஸும் சொல்லிட்டாங்க. இவங்க வந்து நம்மளோட அபிராமி அன்னை மாதிரி. ப்ளஸ்ன்னா ப்ளஸ்ஸு, மைனஸ்னால் மைனஸ். அதுக்கான நியாய தீர்ப்பு. இப்போ நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறது, நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, உங்களுக்கான எல்லா விஷயங்களும் நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கடவுள் கொடுத்துட்டார், பிளஸ்ஸிங் கொடுத்துட்டார். இவர் வந்து கார்டியன் ஏஞ்சல். இவர் வந்து நம்ம சாயாவும் நினச்சிக்கலாம். ஏன்னா இப்போ சாய் வந்து நம்மளுக்கு இந்த ரீடிங் வந்து சாய்பாபாவோட ரீடிங். ஓகேங்களா? ஸோ காட் வந்து உங்களுக்கு வந்து இந்த தீர்ப்பை கொடுத்துருக்காரு. நீங்கள் எங்கெங்கே லேக் ஆகிட்டு இருக்கீங்க, வெளியில் வாங்க இங்கேருந்து. ஓகே, நீ வந்து பிரார்த்தனை இரு, என்னை நினச்சிட்டு சந்தோஷமாக இரு, நான் உனக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு தரேன் அப்படிங்கிற. நீ ஏன் இந்த தேவையில்லாத இந்த ட்ராமா கவலையில் இந்த மாதிரியான பர்சன் பற்றிலாம் நீ ஒரி பண்ணிகிட்டு இருக்கிற? இந்த மாதிரி பர்சன் பற்றிலாம் நீ எதுக்கு இந்த ஃபேமிலி ட்ராமாஸ்லாம் நீ வந்து கலந்துக்கிட்டு அவங்களோட நீ கஷ்டப்பட்டுருக்க? நீ வா, வெளியே வா அப்படிங்கிறாரு. ஓகேங்களா? இதை வந்துட்டு குருவா லாஸ்ட் கார்டு. ஓகேங்களா? இதோட போதுன்றாங்க எனக்கு.
ஓகே, இதோட அதுக்கப்புறம் ஏஞ்சல் மெசேஜில் என்ன உங்களுக்கு பிளெஸிங்ஸ் கொடுக்குறாரு, என்ன வேறு ஏதாவது கைடன்ஸ் இருக்கா பார்க்கலாம். ஃபர்கிவ்னஸ், மன்னிக்க சொல்கிறாரு. இப்போ தான் நான் சொன்னேன்ல, உங்களுக்கு ஃபேமிலியில் வந்து ஃபேமிலி ட்ராமாஸ் எல்லாம் இருக்குது, நடந்துட்டுருக்கு, அதெல்லாம் அவங்களெல்லாம் மன்னிச்சிருக்கீங்களா? மன்னிச்சிங்கன்னா தான் நீங்கள் அடுத்த லெவல் போக முடியும். அது எப்படி மேடம் நீங்கள் வந்து இவ்வளோ ஈஸியாக சொல்கிறீங்க மன்னிங்க சொல்லிவிட்டு? மன்னிக்கிறது எப்படி மேடம் அவங்களெல்லாம் மன்னிக்க முடியும்? அவங்க இந்த மாதிரி பண்ணவங்கள மன்னிக்க முடியுமா அப்படின்னா மன்னிச்சு தான் ஆகணும். மன்னிக்க முடியாது. அதுக்கு வந்து என்ன பண்ணணும், அதான் உங்களோட சப்கான்ஷியஸ் ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணணும். உங்கள் சப்கான்ஷியஸ் ரெக்கார்டில் வந்து அந்த எண்ணங்கள் மறைஞ்சிச்சுன்னா நீங்கள் ஃப்ரீ பேர்ட் ஆகிடுவாங்க. நீங்கள் எப்படின்னா அந்த கார்டோட கனெக்ஷன்லேருந்து வெளில வந்துடுவீங்க. இப்போ இந்த காயங்கள் ஏற்படுத்தினவங்கெல்லாம் நிம்மதியாக சந்தோஷமாக தூங்கிட்டு இருப்பாங்க, சந்தோஷமாக அவங்களோட லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுதான் பழப்பு. எப்படின்னா அடுத்தவங்களை காயப்படுத்தி பார்க்குறதே அது ஒரு தனி சந்தோஷம் அவங்களுக்கு. அதனால் நம்ம இன்றைக்கி போய் இவங்களை வந்து இப்படியெல்லாம் பண்ணோம்ல, ஹாப்பியாக போய் படுத்துக்குவாங்க, நிம்மதியாக தூங்குவாங்க. ஓகேங்களா? ஆனால் அவங்க பேசிட்டு போனதை பற்றி நினச்சிட்டு நீங்கள் காயப்பட்ட நீங்கள் வந்து அதை நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்கான அந்த தூக்கம் வந்து ஸ்பாயில் ஆகும். இது எதனாலன்னா, ஒன்று நீங்கள் போய் அவங்கள ஏதாவது அட்டாக் பண்ணிட்டு வரணும். அவங்க என்ன செஞ்சாங்களோ அதை நீங்கள் அவங்களுக்கு திருப்பி செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் மனசு அதை ஏற்றுக்கும், அதோடு அது வந்து கட் ஆகிடும். அப்படி நீங்கள் செய்யாத பட்சத்தில் அவன் என்னை இப்படி பண்ணிட்டான், அவங்க எனக்கு இவ்வளோ பெரிய லாஸ் பண்ணிட்டாங்க, எனக்கு போய் இவ்வளோ துரோகம் பண்ணாங்க, அவங்களுக்கு நான் எவ்வளோலாம் செஞ்சுருக்கேன், அவங்க எனக்கு இப்படி பண்ணிட்டாங்களே, அப்படியே தான் மைண்டு ஓடிட்டுருக்குமே தவிர அதுக்கு என்ன ஒரே விஷயம் பண்ணணும்னா உங்களோட கார்டு கட்டிங் பண்ணணும். ஓகேங்களா? உங்களோட சப்கான்ஷியஸில் இருக்க அந்த ஃபியரு, அவங்கள பற்றின எண்ணங்களை அது வந்து கிளியர் பண்ணணும்னா நீங்கள் லாஜிக்காக, அதாவது உங்களுக்கான அந்த ரெக்கார்ட்ஸை வந்து உங்கள் மைண்ட்லேருந்து எடுக்கணும். ஓகேங்களா? இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ண, ஒன்று அவங்கள போய் அடிச்சுட்டு அவங்க பண்ண விஷயங்களை அவங்களுக்கு திருப்பி உங்களால் பண்ண முடியாது, அது யாராலும் முடியாது. ஆனால் மைண்ட் அப்படி தான் சொல்லும், அவங்க இப்படி பண்ணாங்களே அப்படி பண்ணாங்களே, அவங்கள ஏதாவது பண்ண, இப்படியெல்லாம் கூட ஒரு சிலருக்கு தோணும். ஒரு சிலருக்கு அவங்கள போய் வேறு ஏதாவது அவங்க ஆள் வச்சு அடிச்சிடலாமா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு கெடுதல் பண்ணலாம், அப்படி கூட தோணும் ஒரு சிலருக்கு. நமக்கு இவ்வளோலாம் பண்ணாங்களே அப்படி சொல்லிட்டு அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஓகேங்களா? அந்த மாதிரி எண்ணங்கள் இருந்தால் அதெல்லாம் அப்படியே தொடச்சி போட்டுருங்க, அதெல்லாம் வேண்டாம். நம்ம வந்து இறைவனோட குழந்தைங்க, நம்மலாம் வந்து அந்த மாதிரி நினைக்கக்கூடாது. ஓகேங்களா? நினச்சா அது அவன் பண்ண கர்மா விட நமக்கு அவங்க மாதிரி செய்கிறவங்களுக்கு அதிகமான இது வரும். அவங்க என்னென்ன பண்ணுறாங்களோ அதுக்கெலாம் ரெக்கார்டு இருக்குது. ஓகேங்களா? இப்போ வேணால் அவங்க சந்தோஷமாக சுற்றிட்டு இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்க எல்லாம் ஆடி அடங்கி அவங்க உட்காருவாங்கல்ல, அப்போ அடி வாங்குவாங்க. அப்போ அந்த அடி விழும்போது தான் தெரியும் உங்களுக்கு, ஓஹோ இப்போ தான் கடவுள் இவங்களுக்கான வேலையை, நீ ஆடு கண்ணா ஆடுன்னு சொல்லி அவன் கையில் கொடுத்து ஆட விட்டுட்ருக்காரு, நீ என்னெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு. அவன் கையில் இருக்கிற அந்த திமிர்த்தனத்தினால எவ்வளோ ஆடுறாங்களோ ஆடிட்டு அவங்க ஆட்டம் முடியும் போது அது அந்த சிவன் பார்த்துக்குவார். அந்த கர்மா வந்து அவங்களுக்கு அப்போ வேலை செய்யும், அந்த பேட் கர்மா. ஓகேங்களா? அப்போ தெரியும். நீங்கள் அது வரைக்கும் நீங்கள் எதுக்கு சஃபர் ஆகுறீங்க, நீங்கள் வந்து அதுக்காக சஃபர் ஆகாதீங்க. ஓகேங்களா? உங்களை அதிலேருந்து நீங்கள் மீட்டுக்கோங்க. ஸோ ஹீலிங் எடுத்துக்கோங்க, உங்களோட சக்ராசாராஸ் கிளென்ஸ் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து மெடிடேஷன் பண்ணுங்கள். மெடிடேஷன் தெரியலனா கூட நீங்கள் வந்து இறைவனோட நீங்கள் ஒரு பிரார்த்தனை வைங்க. எப்படி பிரார்த்தனை பண்ணுறது, உங்களுக்கு என்ன தெரியுமோ நீங்கள் மனசு விட்டு நீங்கள் பேசுங்க, அதுவே பெரிய பாரம் குறையும். ரெண்டாவது, யாருக்காவது ஏதாவது கைடன்ஸ் தேவைப்படுது, நமக்கு வந்து பர்சனல் ரீடிங் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து காண்டாக்ட் நம்பர் இருக்குது, அதில் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. சக்ராஸ் ஆர்எஸ் வந்து ஹீலிங் இருக்குது, அதெல்லாம் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு அடுத்த வேலை என்னவோ அதை பார்த்துட்டு போங்க, அவங்கள பற்றி நினச்சி ஒரி பண்ணிகிட்டு இருக்காதீங்க. ஓகேவா? தொடர்ந்து பாபா என்ன உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாபா தொடர்ந்து உங்களுக்கு என்ன கைடன்ஸ் பிளெஸிங்ஸ் கொடுக்குறாருன்னா, இப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து இதுக்கான ஆக்ஷன் எடுங்க, இந்த மாதிரி உங்களை வந்து ஹீல் பண்ணிக்கோங்க, ஒரு சரியான முடிவு எடுங்க அப்படின்னு சொன்னேன். பீஸ்ஃபுல் ரெசல்யூஷன், அதுக்கான இதுதான் கார்டு தான் வந்திருக்கு. ஓகேங்களா? ஏஞ்சல் மெசேஜில் இது எல்லாமே நீங்கள் ஏதோ ஒரு கொஸ்டின் வச்சுருக்கீங்க, அந்த கொஸ்டினுக்கு வந்து எஸ்ன்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பான உங்களுக்கான அந்த பிளெஸ்ஸிங்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது. உங்களுக்கான அந்த நியூ லைஃப், நியூ பிகினிங்ஸ். இந்த கார்டு வழியாக பார்க்கும்போது உங்களோட ஹெல்த் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, அதெல்லாமே சரியாகும், மைண்டும் சரியாகும். உங்களுக்கு அடுத்தது என்ன, உங்களுக்கான ஒரு நல்ல வாழ்க்கை, அந்த
பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை உங்களுக்கு அமையறதுக்கான சான்சஸ் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? சிலருக்கு மேரேஜ் ஆகுது, சிலருக்கு வந்து ரீகன்சிலேஷன்ஸ் ஆகுது. ஓகேங்களா? நல்ல செலிப்ரேஷன்ஸ், நீங்கள் ஒரு பெரிய செலிப்ரிட்டி ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு தேடி வருது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? பி அசர்ட்டிவ். உங்களுக்கான விஷயங்களை நீங்கள் தான் முடிவெடுத்து நீங்கள் தான் பண்ணணும். மறுபடியும் அந்த ஃபேமிலி ட்ராமாஸ்குள்ளே போய் மாட்டக்கூடாதுன்னு சொல்கிறார். ஓகே, நெக்ஸ்ட் ஆஸ்க் யுவர் ஏஞ்சல்ஸ். இன்னும் உங்களுக்கு எதாவது, இப்போ நான் சொன்னல, நீங்கள் வந்து உங்களோட விஷயங்களை, இப்போ இவ்வளோ விஷயம் நீங்கள் காயப்பட்டிருக்கீங்க, நான் இதிலேருந்து எப்படி ஹீல் ஆகணும், இந்த மாதிரி எல்லாம் கேள்வி இருந்தால் நீங்கள் வந்து மெடிடேஷன் பண்ணுங்கள். ஆஸ்க் யுவர் ஏஞ்சல்ஸ். உங்கள் கார்டியன் ஏஞ்சல்ஸ் கிட்ட நீங்கள் வந்து, கார்டியன் ஏஞ்சல்ஸ், குருமார்கள், யார் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, இஷ்ட தெய்வங்கள், அவங்கக்கிட்ட, குலதெய்வம் அந்த மாதிரி இருந்தால் அவங்கக்கிட்ட உங்களோட ப்ரேயரை வைங்கன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக ஒரு பெரிய பிக் ஹாப்பி சேஞ்சஸ். ஓகேங்களா? இந்த விஷயங்கள் எல்லாமே சீக்கிரமாக உங்களுக்கு நடக்க போகுது. பிக் ஹாப்பி சேஞ்சஸ் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த நம்மளோட ரீடிங் எப்படி இருந்துச்சு? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெசேஜ் ரெசினேட் ஆகிருக்கலாம். ஒரு சிலருக்கு எல்லாமே கூட, ஏன்னா அவங்க வந்து எல்லா சுச்சுவேஷன்லேயும் இன்வால்மெண்ட் இருந்திருந்தால் அவங்களுக்கு அது எல்லாமே ரெசினேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட ரீடிங் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் கொடுங்க. ஓம் சாய்ராம் சொல்லிவிட்டு கமெண்ட்டில் மறக்காமல் டைப் பண்ணி தேங்க் பண்ணிவிடுங்க யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ், குருமார்களுக்கு. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்தால், உங்களுக்கு ஏதாவது கொரீஸ் இருந்தால் எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். பர்சனல் ரீடிங் வேணும்னாலும் பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஹீலிங் தேவைப்படுதுனாலும் அதையும் நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதுக்காக மெடிடேஷன் பற்றின ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நான் தரேன். ஓகேங்களா? ஓகே, ஹாவ் அ நைஸ் டே. காட் பிளஸ் யூ.